ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 days மேக்ஸில் நான் இது வரைக்கும் 46 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஐ மீன் 3 days மேக்ஸ் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 46 வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் திஸ் ஒன் இஸ் 47th. ஓகேவா? ஸோ இந்த 46வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் பிளைனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டீச் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 47வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் பாலி. சரியா? இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடாது, வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்லணும். சரியா? ஸோ ரொம்ப டைப் பண்ண ஸ்பேஸ் அதிகம் அதில், அதனால தான் வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஸோ இது இந்த இம்பார்ட்டன்ஸ் எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஹியூமன், நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எப்படி ஹார்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி 3 days மேக்ஸாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா எடிட்டபிள் பாலி இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக சொல்லணும், ப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா 3 days மேக்ஸோட ஹார்ட்டு எடிட்டபிள் பாலின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்போ போலவே 3 days மேக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எடிட்டபிள் பாலி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எடிட்டபிள் ஸ்ப்ளைன் பார்த்தோம். அப்போ எடிட்டபிள் பாலி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு, இப்போ எடிட்டபிள் ஸ்ப்ளைன் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. 3 days மேக்ஸில் ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணுறோம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மண்பாண்டம் செய்கிறத பார்த்துருப்பீங்க. சரியா? தெரியும் இந்த மண்பாண்டம் செய்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் ஷேப்பில் என்ன இருக்கும், அந்த கிளே இருக்கும். பார்த்துருப்பீங்க. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி கிளே இருக்கும். அவங்க உருட்டி வைக்கிற அந்த மண்ணை வந்து இது மாதிரி கிளே ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டையாக தூக்கி வைப்பாங்க. இப்போ அந்த மண்பாண்டத்தை சுற்றி 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 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பானையாவோ ஒரு ஜாராவோ கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்பியரை தூக்கி வச்சா கூட அதை நம்ம பாலா மாற்றணுமா இல்லை அவங்க கண்ணா மாற்றணுமான்னு கூட நீங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வேறு எக்ஸாம்பிள் சொல்ல முடியல, அதனால தான் இதை சொன்னேன். சரிங்களா? ஸோ அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இப்போதைக்கு உங்களுக்கு டெஃபினெட்லி புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ எடிட்டபிள் பாலி இல்லைன்னா 3 days மேக்ஸே கிடையாது. சரியா? ஸோ அந்த வகையில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதை கியூபாக கன்வெர்ட் பண்ணி லென்த் செக்மெண்ட் 5 ஆகும், விட்த் செக்மெண்ட் 5 ஆகும், ஹைட்டு செக்மெண்ட் 5 ஆகும் நான் கொடுத்து ஒரு கியூப் அப்படிங்கிறத ட்ராப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், F4 ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கன்ட்டு. சரியா? ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு பாக்ஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அட் த சேம் டைம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த ரெக்டாங்கிளை எடுத்து நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இதை லைட்டாக நீக்கி வைக்கிறேன். அண்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜியாமெட்ரியில இருந்த ஒரு பாக்ஸையும் ஷேப்ல இருந்த ஒரு ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா ஒரு ஷேப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் அப்படின்னு பண்ணும்போது கன்வெர்ட் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஒரு ரெக்டாங்கிளை நீங்கள் எடிட்டபிள் பாலியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எடிட்டபிள் ஸ்ப்ளைனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ண முடியாது. சரியா? எடிட்டபிள் பாலியா மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். எடிட்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மெத்தட் எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எடிட்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள், கன்வெர்ட் டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் எடிட்டபிள் பாலியா மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா மாடிஃபயரில் போய் அந்த ஆப்ஜெக்டோட பேர் இருக்கும், அதில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டபிள் பாலியா மாற்றிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் ரிப்பன் சைடு. ஸோ ரிப்பன் சைடு அப்படிங்கிறது மாடலிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் பாலிகான் மாடலிங் எடுத்துக்கோங்க, அதில் கன்வெர்ட் டு பாலின்னு இருக்கும். இந்த மாதிரி 3 மெத்தடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆப்ஜெக்டை எடிட்டபிள் பாலியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? எடிட்டபிள் ஸ்ப்ளைனை நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக மாற்றிக்கலாம், ஆர்
இங்கே போயும் ஸ்ப்ளைனாக மாற்றிக்கலாம். புரிஞ்சுங்களா? இந்த மாடலிங் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மெனு பார் ஸ்பேஸில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் ரிப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிப்பனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் வரும். இதுலலாம் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. சரியா? எடிட்டபிள் பாலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சி மாரி. ஓகேவா? அதுக்குள்ள நிறைய இருக்கு. நிறையனா நிறைய இருக்கு. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு தேவையானது சொல்லி தரலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்க போறேன்? எடிட்டபிள் பாலியா மாற்றணும். ஸோ நான் என்ன பண்றேன்? எடிட்டபிள் பாலியா மாத்திட்டேன். சரிங்களா? ஸோ எடிட்டபிள் பாலியா மாத்திட்டேன். அண்ட் எவ்வளோ ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். இதை நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இந்த எடிட்டபிள் பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி தான். ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி சொல்லி தந்த மாதிரி தான் அப்படின்னா, எடிட்டபிள் ஸ்ப்ளைனில் சொல்லி தந்துருங்க. ஸோ இந்த மாதிரி வேர்டெக்ஸ் இருக்கு, எட்ஜஸ் இருக்கு, பார்டர், பாலிகன், எலமெண்ட். ஸோ இதெல்லாம் என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை எல்லாத்தையும் ஆன் பண்ணி இதை ஜஸ்ட் இங்கே இழுத்துக்கிறேன். இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கலாம். அந்த சைடில் வந்து ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வரும். இந்த பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீக்கி வச்சு பண்ணணும் எப்போவுமே. சாரி, கொஞ்சம் இருமல். சரியா? அதனால தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க 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 இங்கோட அப்படி எடுப்போம். சரி. ஓகே. இந்த மாதிரி இருக்கட்டும். சரி, எடிட்டர் பாலின்னு வந்துட்டாலே கொஞ்சம் ஸ்பேஸை கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, நீக்கி வைக்கணும். புரியுங்க சார்? அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுற, டப்பு டப்புன்னு நீங்கள் வந்து எடுத்து எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, டைம் போயிட்டே இருக்கும், கொஞ்சம் போரிங்காக இருக்கும். எப்படா இந்த இந்த மாடல் முடியும் அப்படிலாம் நினச்சி டிசைன் பண்ணீங்க. அப்படி நினச்சி டிசைன் பண்ணீங்கன்னா டிசைன்லாம் கரெக்டாக வராது. சரியா? டிசைனை ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி பண்ணணும். சரியா? ஓகே. ஜஸ்ட் என்னோட ஒரு கைட்னஸ் தான். சரியா? நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ யூ கேன். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வெர்டெக்ஸ்னா என்ன? வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புள்ளி, ஒரு புள்ளி. அது எத்தனை புள்ளியா கூட இருக்கலாம். சரியா? வெர்டெக்ஸ்னா ஒரு பாயிண்ட். ஒரு இப்போ ஒரு லைன் போகுது. அதோட ஒரு முனை, ஒரு லைனுக்கு 2 முனைகள் இருக்கு. சரியா? 2 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இங்க பாருங்க. இங்க ஒரு லைன் போகுது பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் லைன் போகுது. அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் வெர்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டேன்னு வைங்க. இது ஒரு முனை, இது ஒரு முனை. இப்படி இதில் எத்தனை லைன் இருக்கோ அவ்வளோ லைனுக்கும் வெர்டெக்ஸ் இருக்கும். புரியுங்களா? ஸோ இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ், இது ஒரு வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. அடுத்தது எட்ஜ். இப்போ வெர்டெக்ஸ்னா தெரிஞ்சு போச்சு பாயிண்ட்டு. எதோட பாயிண்ட்? அந்த லைனோட பாயிண்ட். வெர்டெக்ஸ்னா என்ன? அந்த லைன் தான் வெர்டெக்ஸ். இங்க பாருங்க. அவ்வளோதான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த லைன் தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாலிகான் அப்படின்னா என்னது? 4 லைனு 4 வெர்டெக்ஸ் சேர்றது ஒரு பாலி. இப்போ பாருங்க. பார்த்தீங்களா? இதுல 4 லைன் இருக்கா? 4 வெர்டெக்ஸ் இருக்கு. இந்த 4 சேர்றது ஒரு பாலி. 4 தான் சேரணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. 3 கூட சேரலாம். ஆனா 2 சேரவே சேராது. புரிஞ்சா? இதுல கிராஸ்ல கட் பண்ணிட்டோன்னு இங்க கட் இருக்கு. அங்க இருக்கு, இங்க இருக்கு. எட்ஜில் உண்டு கட்டு. இந்த பார்த்தீங்களா? இங்க கட் உண்டு. கட் பண்ணி விட்டோம்னா இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்துடும். அப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 3 லைன் தான் வரும், 3 வேர்டெக்ஸ் தான் வரும். சரியா? மினிமம் 3 வேர்டெக்ஸ், 3 லைன் இருக்கணும். மேக்ஸிமம் 4 வேர்டெக்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். சரியா? மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கணும்னா பாலிகான் சுற்றி சுற்றி வரும். அந்த மாதிரி நான் டிசைனிங் சொல்லி தரும்போது உங்களுக்கு டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ மொத்தமாக சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகேங்களா? சரி. அப்போ பாலிகான் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபேஸ். சரியா? இதெல்லாம் சேர்றது ஒரு ஃபேஸ். எலமெண்ட் அப்படிங்கிறது ஹோல் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுங்களா? அப்போ வேர்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட சொல்லுவோம். எட்ஜ் அப்படின்னா அந்த பாயிண்ட் இடையில இருக்கிற லைனை சொல்லுவோம். பாலிகான் அப்படிங்கிறது ஸோ ஒரு ஃபேஸை சொல்லுவோம். எலமெண்ட் அப்படிங்கிறது ஹோல்
ஆப்ஜெக்ட்ட சொல்லும். இதே நாம வந்து என்ன பண்ணலாம்னா, ஹியூமன் பாடிய வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த எலமெண்ட் அப்படிங்கிறது டோட்டல் ஹியூமன் பாடி நம்ம மொத்த உடம்பு. பாலிகன் அப்படிங்கிறத கண்ணா வச்சுக்கலாம். எட்ஜ் அப்படிங்கிறத கை காலா வச்சுக்கலாம். வெர்டெக்ஸ் அப்படிங்கிறத ஏதாச்சும் ஒரு பார்ட்டா வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இந்த 4யும் சொல்லி தந்தா, நான் இது சொல்லி தரல. ஏன் சொல்லி தரலன்னா, வெர்டெக்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிப்போம். எட்ஜ் அப்படின்னா அந்த லைன சூஸ் பண்ணிப்போம். பாலிகன் அப்படின்னா இத செலக்ட் பண்ணிப்போம். ஃபேஸ செலக்ட் பண்ணிப்போம். இது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. எலிமெண்ட் அப்படின்னா ஹோல் ஆப்ஜெக்ட்ட செலக்ட் ஆகும். இப்ப நான் பார்டர செலக்ட் பண்ணிட்டு, ஏதாச்சும் செலக்ட் ஆகுன்னு சொல்லி மவுஸ போட்டு இழுத்துட்டு இருந்தா, ஒண்ணும் செலக்ட் ஆகாது அது. இங்க பாருங்க. எங்கேயாச்சும் செலக்ட் ஆகுதுங்க பாருங்க. நான் மொத்தமா புடிச்சு இழுக்குறேங்க பார்த்தீங்களா? டோட்டலா நான் என்ன பண்றேன், டிராக் பண்றேன். ஏதாச்சும் செலக்ட் ஆகுதா? ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பார்டர் ஒர்க் ஆகணும்னா, இங்க ஆல்ரெடி எதுலயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு பாலிகன் இருக்கு. அந்த பாலிகன செலக்ட் பண்ணி இங்க பாருங்க, இப்ப பாருங்க. புடிச்சு டிலீட் பண்ண அப்படின்னா இங்க இனி ஒர்க் ஆகும் பார்டர். இங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா ஒர்க் ஆச்சா? ஸோ இந்த மாரி தான் என்ன ஆகும், பார்டர் ஒர்க் ஆகும். சரியா? இதுல தான் ஒர்க் பண்ணணுங்கிற நீடட் கிடையாது. அதே நான் சொல்லி உங்கள கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஸ்டார்ட்டிங்ல அட்வான்ஸ் லெவல்ல உங்கள கொண்டு போணும்னு வைங்க, அப்படியே தலைய சொரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிருவீங்க. அப்படிலாம் பண்ண விட மாட்டேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்து படிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ நான் பேசிக் தான் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அட்வான்ஸ் லெவலெல்லாம் போகவே இல்ல. ஸோ அதிலயே நெறைய பேர் கால் பண்ணாங்க. அட்மிஷன் போட்டாங்க. நெறைய பேர் டவுட்ஸ் கிளியரன்ஸ் பண்ணாங்க. நான் எல்லாரையும் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா, தாராளமா எனக்கு கால் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அந்த டவுட்ட டெஃபினெட்லி கிளியர் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் டவுட் வர்றது எடிட்டோல் பாலியில தான். அதனால சொல்றேன். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எடிட்டபிள் பாலினா என்ன? அதுல வெர்டெக்ஸ்னா என்ன? எட்ஜ்னா என்ன? பார்டர்னா என்ன? பாலிகன்னா என்ன? எலமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? நீங்க வெர்டெக்ஸ இங்க தான் போய் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிழல் கிடையாது. இதுல செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செலக்ஷன்ல போய் கூட சூஸ் பண்ணலாம். இங்க பார்த்தீங்களா? 5 டாபிக் இருக்கு. வெர்டெக்ஸ், எட்ஜ், பார்டர், பாலிகான், எலமெண்ட். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இங்க இங்க கூட நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த இது இவ்வளோ இப்போ பண்ணாதான் ஒரு 1/2 மணி நேரம் ஜஸ்ட் என்ன பண்றீங்க? அனலைஸ் பண்றீங்க. அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. புரிஞ்சுங்களா? அப்படி நோட் பண்ணி வைக்கும்போது ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா, தாராளமா கால் பண்ணுங்க. யாரும் இல்ல, சொல்லி தர யாரும் இல்ல அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நான் இங்க இருக்கேன். அடுத்த வீடியோல இத பத்தி எக்ஸ்பிளைன்ஸ் பண்றேன். ஓகேவா? ஃபுல்லா எடுப்பேன். ஓகேவா? எதெல்லாம் தேவையோ, அதெல்லாம் நான் ஃபுல்லா டீச் பண்ணிட்டு தான் வருவேன். ஓகே?